அலகு 1. பண்டைய அகழ்வாராய்ச்சி. ரேகா. இன்று மிகவும் வெப்பமாக உள்ளது. நான் வெளியில் விளையாடச் செல்ல வேண்டாம் என்று எண்ணுகிறேன். பாட்டி. ஆம், உண்மைதான். ஆனால் நான் சிறு வயதில் எப்பொழுதும் வெளியில்தான் விளையாடுவேன். ரேகா. வெப்பமாக இருந்தபொழுது உங்களால் எப்படி விளையாட முடிந்தது? பாட்டி. நான் மரநிழலில்தான் விளையாடுவேன். ஏனெனில் நான் சிறுமியாக இருந்தபொழுது நமது சுற்றுப்புறம் அதிக மரங்கள் நிறைந்ததாக இருந்தன. ரேகா. அப்படியா? அன்று மக்கள் எவ்விதமாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதனை எண்ணி வியக்கின்றேன். பாட்டி. உனக்குத் தெரியுமா? அக்கால மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஒரு வழி உள்ளது. ரேகா. அது எப்படி சாத்தியம்? அதனைப் பற்றி விரிவாக கூறுங்கள். பாட்டி. நீ கடற்கரையில் மணலை தோண்டும் பொழுது சிப்பியை எப்பொழுதாவது கண்டெடுத்தது உண்டா? ரேகா. ஆம். பாட்டி. அதுபோன்று மக்கள் முன்பு பயன்படுத்திய பொருள்களை கண்டறிய பூமியை பல்வேறு இடங்களில் தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்பவர்களும் உள்ளனர். அவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பூமியை தோண்டுவதற்கான செயல்முறை அகழ்வாராய்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. நாம் இப்பொழுது அகழ்வாராய்ச்சி பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். அகழ்வாராய்ச்சி. அகழ்வாராய்ச்சி என்பது
பூமிக்கடியில் புதையுண்ட பொருள்களை தோண்டி எடுத்து ஆராய்வதாகும். இந்த ஆய்வு வரையறைக்குட்பட்டு நிகழ்த்தப்படுகிறது. அனைத்து வகையான தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெறுவதற்கு சிறந்த திறன், கவனத்துடன் திட்டமிடல் ஆகியன தேவை. அகழ்வாராய்ச்சிகள் முறையாக திட்டமிடல், தற்செயல் மற்றும் மீட்புப் பணி ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். பெரும்பாலான அகழ்வாராய்ச்சிகள் முன்னரே திட்டமிட்டுத்தாம் நடைபெறுகின்றன. அவற்றின் முக்கிய நோக்கமே பூமிக்கடியில் புதைந்து கிடக்கும் ஆதாரங்களை கண்டெடுப்பதாகும். தொல்பொருள் ஆய்வாளர் என்பவர் யார்? தொல்பொருள் ஆய்வாளர்கள் பண்டைய மனிதர்களின் வரலாறு, அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் தொல்கைவினைப் பொருள்களை அகழ்வாராய்ச்சி மூலம் பகுப்பாய்வு செய்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் எனப்படுவர். அகழ்வாராய்ச்சி நமக்குப் பழங்காலத்தைப் பற்றி அறிய உதவுகிறது. உலக அளவில் ஆர்வத்தை ஏற்படுத்திய சில அகழ்வாராய்ச்சிகள் எகிப்தில் உள்ள பிரமிடுகள் பற்றிய அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டபோது அரசுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சிறிய அளவிலான பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மிகச் சிறப்பான வடிவமைப்பினைக் கொண்ட மிகப்பெரிய கல்லறைகள் அரச குடும்பத்திற்காக கட்டப்பட்டுள்ளன என்பதனை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். பிரமிடுகளில் இருந்து கண்டறியப்பட்ட எலும்புக்கூடுகள்
அக்கால மக்களின் சராசரி உயரம் மற்றும் வயது பற்றிய தகவல்களை கொடுத்தன. சிந்துவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் தொல்லியல் ஆய்வுக்களம் இதுவாகும். அங்கு சுட்ட செங்கற்கள் நிலத்தடியில் காணப்பட்டன. இந்நகரமானது நன்கு திட்டமிட்டும் சரியான வடிகால் அமைப்புகளுடனும் கிணறுகளுடனும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மூடிய வடிகால்களுக்கு கழிவு நீரை வெளியேற்றும் வழி அமைக்கப்பட்டிருந்தது. மேம்படுத்தப்பட்ட தானிய களஞ்சியங்கள் பெரியகுளம் மற்றும் பாதுகாப்புச் சுவர்கள் இருந்தன. நகரமும் அதன் நாகரிகமும் அவர்களின் காலத்திற்கு மிகவும் முன்னேறியவையாக இருந்தன என கண்டறியப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சிகள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றன. அப்பொழுது பல வியக்கத்தக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் பல்வகைப்பட்ட கருப்பு, சிவப்பு மண்பாண்டங்கள், இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், சில தங்க ஆபரணங்கள் ஆகியன கிடைத்துள்ளன. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, மான், யானை போன்றவற்றின் வெண்கலத்தாலான
உருவங்கள் கிடைத்துள்ளன. மண்பாண்டங்கள் செய்தல். கல் மற்றும் மரங்களைப் பயன்படுத்தி பொருள்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர். ஆரிக்கமேடு. ஆரிக்கமேடு புதுச்சேரி அருகில் உள்ள தொல்பொருள் ஆய்வுக் களமாகும். கடற்கரை கிராமமாக இருந்த ஆரிக்கமேடு ரோம் நகருடன் வாணிபத் தொடர்பு கொண்டிருந்தது என்பதனை அகழ்வாராய்ச்சி மூலம் நாம் அறிய முடிகிறது. அங்கு ரோமானிய விளக்குகள், கண்ணாடிப் பொருள்கள், பலவகை கண்ணாடி மணிகள், விலை உயர்ந்த கற்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள், மதுக்குடுவைகள் போன்றவற்றை தொல்பொருள் ஆய்வாளர் கண்டறிந்தார். அவர் மேலும் அக்கிராமத்தில் உள்ள மீனவர்களுக்கு அந்த தொல்கைவினை பொருள்கள் யாவும் புதியனவாக இருந்தன என்பதனை குறிப்பிட்டுள்ளார். கீழடி. கீழடி சிவகங்கை மாவட்டம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை, திருப்புவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்ககாலத்தைச் சேர்ந்த பழைமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல படிகம், முத்துகள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருள்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட
பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. கீழடியில் ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருள்களும் கிடைத்துள்ளன. இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வாணிபத் தொடர்பை உறுதி செய்கின்றன. மீள்பார்வை அகழ்வாராய்ச்சி என்பது பூமிக்கடியில் புதையுண்ட பொருள்களை தோண்டியெடுத்து ஆராய்வதாகும். பண்டைய மனிதர்களின் வரலாறு, அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் தொல்கைவினை பொருள்களை அகழ்வாராய்ச்சி மூலம் பகுப்பாய்வு செய்பவர்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் எனப்படுவர். எகிப்தில் உள்ள பிரமிடுகள் மற்றும் சிந்துவெளி நாகரிகத்தின் பெருங்குளம் ஆகியவை உலகின் அகழ்வாராய்ச்சி களங்கள் ஆகும். ஆதிச்சநல்லூர், கீழடி மற்றும் அரிக்கமேடு ஆகியவை தமிழ்நாட்டின் முக்கியமான அகழ்வாராய்ச்சி களங்கள் ஆகும்.